வந்து ரெண்டு டீம்ஸ் நோன் ஃபார் தேர் ஹாஸ்டல் அவங்க ரொம்ப ஃபேன்ஸ் பைத்தியமாக்கி விட்டுருவாங்க. ரொம்ப பைத்தியமான ஃபேன்ஸ், ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. ரியல் மேட்ரிட் அந்த அளவுக்கு ஃபேவரட்ஸ் கிடையாது. ரியல் மேட்ரிட்க்கு அதே சேம் இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் அது ஃபேஸ் பண்றதுனால அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அந்த டிஃபென்ஸை பார்த்து. அண்ட் அகைன் இந்த கேனோட கர்ஸ் ஒன்று உடஞ்சனால இனிமேல் எல்லாமே நல்லதா நடக்கும் இருக்கு. யாருக்குமே அந்த கர்ஸ் உடையும் ஸ்பர்ஸ் விட்டு வெளியே வந்தா. பயர்ன் மியூனிக் obviously for me அவங்க தான் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபேவரட்ஸ். I think they will win it. Hello guys, welcome back to Chalk and Cheese. நான் Priscil and Vikram. இன்னைக்கு நம்ம UEFA Champions League round of 16. So first match பெருமா ஆர்சனல் vs Bayern Leverkusen. அதான் இவ்வளவு துடிப்பா இருக்கேனா. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆர்சனல் கிடைச்சிருக்காரு, பயர் லெவர்குசன். பயர் லெவர்குசன் ஆக்சுவலி இந்த முறை இவ்வளவு தூரம் வந்ததே எனக்கு தெரிஞ்சு எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்திருக்க தெரியுது. ஏன்னா ஐ டு நாட் எக்ஸ்பெக்ட் them to reach இந்த ஸ்டேஜ் வரைக்குமே. ரவுண்ட் ஆஃப் ஐ மீன் த பிளே ஆஃப்லேயே வெளியே போவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் எப்படியோ வின் பண்ணி வந்துட்டாங்க. அவங்க யாரை வின் பண்ணாங்க? டாட்மண்ட். அது ஒன்று. ஆனா இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணியிருந்தோம் லாஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் வீடியோல. டாட்மண்ட் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு வராது. அதே மாதிரி டாட்மண்ட் வரல. அவங்க ஜெர்மன் கிளப். பிகாஸ் அலோன்சோ போனதுக்கு அப்புறம், அம்போன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஈவன் அவங்களோட பிளேயர்ஸ் ஃப்ளோரண்ட் வர்ஸ் வேற யாரு என்காபியே எல்லாமே நல்ல பிளேயர்ஸா போயிட்டாங்க. ஸோ அப்படி போனதுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு டீம் வேற மாதிரி போயிட்டு அவங்க மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பட் குட் ஜாப், இவ்வளவு தூரம் வந்தது பெரிய விஷயம். அண்ட் கடைசியில கிடைச்சிருக்கிறது இப்போ ரவுண்ட் ஆஃப் 16ல கிடைச்சிருக்கிறது ஆர்சனல், who is in a very good form when it comes to Champions League. Undefeated இருக்கிற டீம் ஒரே டீம் தானே, undefeated இருக்கிற ஒரே டீம் ஆர்சனல். அண்ட் இதுல இப்போ ஆப்வியஸ் எனக்கு எங்க ரெண்டு பேர்த்துக்குமே பொறுத்த வரைக்குமே இதுல ப்ரெடிக்ஷனும் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்ல யார் ப்ரோக்ரஸ் ஆக போறாங்க, குவார்டர் ஃபைனல் யார் போவாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுல எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆர்சனல் will make it to the quarter final. ஆமா, கம்ஃபர்டபிளி they'll make it அப்படின்ட்டு தோணுது. நெக்ஸ்ட் சிட்டி vs ரியல் மேட்ரிட். இது வருஷமா பார்க்கணும். இது fifth time in the recent years. Real Madrid and City are going to face each other again. இந்த வாட்டி round of 16ல எல்லாரும் குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் ஏதோ அந்த ஸ்டேஜ்ல மோஸ்ட்லி குவார்டர் ஃபைனல்ல மீட் பண்ணுவாங்க, இல்ல செமி ஃபைனல்ல மீட் பண்ணுவாங்க. இப்போ ரவுண்ட் ஆஃப் 16ல மீட் பண்றாங்க. சோ அகைன் அது நடந்துட்டு இது ஆக்சுவலி இது டிரா ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே மக்கள்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியால. திரும்பவுமே இதுதான் நடக்கும் போது சொல்லிட்டு அண்ட் அதுதான் நடந்திருக்கு. இது இருக்கிற எல்லா ஃபிக்சர்ஸ்லுமே ரவுண்ட் ஆஃப் 16ல எனக்கு தெரிஞ்சு இதுதான் டஃபஸ்ட். மவுத் வாட்டரிங் கிளாஷ் ஆயிருக்கு போகுது. பிகாஸ் மற்ற இதெல்லாமே ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளான ஃபிக்சர்ஸ் தான். பட் இது ஒன்று மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா. பிகாஸ் தே ஆர் சாம்பியன்ஸ் லீக்னாலே ரியல் மேட்ரிட் தான் மிஸ்டர் சாம்பியன்ஸ் லீக். எப்படி ரொனால்டோ சொல்றோமோ, ரியல் மேட்ரிட் வந்து சாம்பியன்ஸ் லீக்னா அவங்க தான் அப்படின்ற ஒரு டீம் அகேன்ஸ்ட் பெப் கார்டியோலாஸ் மேன் சிட்டி who are back in form. இடையில கொஞ்சம் மாறிட்டு இருந்தாங்க, பட் இப்போ அகைன் திரும்ப ஃபார்ம்ல வந்துட்டாங்க. எல்லாருமே நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டைம் வந்துட்டு இந்த டைம் வந்தாலே ஃபார்ம்ல வந்துருவாங்க. ஸோ ரியல் மேட்ரிட் அண்ட் சிட்டி இந்த மேட்ச் தான் மேட்ச் ஆஃப் த இந்த ரவுண்ட் ஆஃப் 16 ஆமா மேட்ச் மாதிரி. ஆனா இட் will be easy game for City. ஏன்னா ரியல் மேட்ரிட் அந்த அளவுக்கு ஃபேவரட்ஸ் கிடையாது. கண்டிப்பா கிடையாது தான். கன்சிஸ்டன்சி கிடையாது அவங்ககிட்ட. சோ டிஃபென்ஸ் ரொம்ப புவர். டிஃபென்ஸ் இருக்கிறது ரெண்டு பேருக்கும் போரா இருந்துச்சு. இப்போ சிட்டிக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு. ஆனா ரியல் மேட்ரிட்க்கு அதே சேம் இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் அது ஃபேஸ் பண்றதுனால அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அந்த இதுல டிஃபென்ஸை பார்த்தீங்கன்னா. அண்ட் ஜனவரி விண்டோலயுமே இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க எடுத்து. அண்ட் அதுக்கப்புறமே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி இருக்கு அவங்க டிஃபென்ஸ்ல. அண்ட் அவன் சொன்ன மாதிரி ரியல் மேட்ரிட் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா விளையாண்டுருக்காங்க. கடைசி அசோசனை கூட தோந்தாங்க, அப்படி விளையாண்டுருக்காங்க. பிளஸ் அதிகமான கோல்ஸ் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் அதுதான். ஜூட் பெல்லிங்கம்ல அந்த டைம் இன்ஜுரி அது மாதிரி விளையாண்டு இருக்கும் போதும் அவ்வளவு பெருசா எம்பாப்பே வந்ததுக்கு அப்புறம் இம்பாக்ட் இல்ல அந்த அளவுக்கு இல்ல. போன வருஷம் இருந்த மாதிரி இல்ல. சோ அவங்களோட ஸ்ட்ரென்த் இப்போ வந்து பெருசா ஃபயர் பண்ண மாட்டேங்குது. வினிஷியஸ் வேற எம்பாப்பே என்னதான் ஃபார்ம் இல்லாம இருந்தாலும் எம்பாப்பே கோல் கண்டிப்பா இருக்குது. எம்பாப்பே நோ டவுட். ஈவன் இஸ் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல கூட ஒரு கோல் கண்டிப்பா அடிச்சிருக்காரு. அளவுக்கு கேலிபர் இருக்க ஒரு பிளேயர். சோ
ரொம்ப ரிலை பண்ணாங்க வினிசியஸ் அண்ட் எம்பாப்பே எம்பாப்பே மேல. மேல. கார்சியா கார்சியா நல்லா விளையாண்டு இருந்த ஒரு பிளேயர். ஸோ ஒரு வீக்கான கோயிங் இன் டு திஸ் மேட்ச் அப்பர் ஹேண்ட் வந்து சிட்டிக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் கண்டிப்பா ஆமா நெவர் ரைட் ஆஃப் ரியல் மேட்ரிட் பிகாஸ் சாம்பியன்ஸ் லீக்ல அவங்க ஒரு வேற மாதிரி விளையாடுவாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டஃபா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவன் சொல்லிதான் சிட்டி ஈஸியா வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. பட் என்னால வந்து ஈஸியா விட்டு கொடுக்க முடியல ரியல் மேட்ரிட்ல. வேற இன்னொன்னு எனக்கு சிட்டி தோச்சிருக்க வேண்டாம். ஏன்னா போன வாட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குமே நாங்களே அடிச்சு தூக்கணும். ஸோ அதனால சிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் பாப்போம், எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கஷ்டமான அவன் ப்ரெடிக்ட் பண்றான் சிட்டி வில் வின் அப்படின்ட்டு. என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஐ திங்க் ஐ ஸ்டில் கோ வித் ரியல் மேட்ரிட். ஓகே. ஸோ தேர்ட் வந்து பயர்ன் மியூனிக் வர்சஸ் அட்லாண்டா ஈஸி ஃபிக்ஸ்சர். இன்னொரு ஒரு டீம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வருமா அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற இட்டாலியன் கிளப்ல இந்த கிளப் தான் ரவுண்ட் ஆஃப் 16 மட்டும் எல்லாருமே வெளியே. யுவென்டஸ் வெளியே, இன்டர் மிலான் வெளியே, ஏசி மிலான் வெளியே, எல்லாருமே வெளியே. அதான் சர்ப்ரைஸ் பேக்கேஜா இன்னொரு டீம் வந்திருக்குன்னா அட்லாண்டா. ஓரளவுக்கு ஒரு மீடியோக்காரான டீம் சாம்பியன்ஸ் லீக்ல. ஆமா, இந்த அளவுக்கு வருவாங்க, ஓரளவுக்கு வருவாங்க தான். குரூப் ஸ்டேஜ்லாம் கிராஸ் பண்ணி விளையாடும் போதெல்லாம். பட் இந்த ஃபார்மேட்ல நான் வருவாங்கன்னு நினைச்சு பார்க்கல. பட் வந்துட்டாங்க. பயர்ன் மியூனிக் ஆக்சுவலி இந்த டைம் சாம்பியன்ஸ் லீகோட ஃபேவரட்ஸே என்ன பொறுத்த வரைக்கும் பயர்ன் மியூனிக் தான். வேற நான் நினைக்க பயர்ன் மியூனிக் தான் ஜெயிப்பாங்க. ஆமா நானும் அதை தான் ப்ரெடிக்ட் பண்றேன். இந்த டைம் என்னன்னு தெரியல, எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 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 கட் ஃபீலிங் ஒன்று வந்துகிட்டு இருக்கு, பயர்ன் மியூனிக் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பிகாஸ் ஆப்வியஸ்லி தே ஆர் இன் வெரி குட் ஃபார்ம். கோல்ஸ் தான் எந்த டீம் வந்தாலும் அடிச்சு தூக்குதாங்க. ஹாரிகேன் லூயிஸ் டியாஸ், அதுக்கப்புறம் நம்ம ஒலிசேவா ஃபார்வர்டு வேற லெவல். அவங்க ரொம்ப டேஞ்சரஸான டீம். அண்ட் அகைன் இந்த கேனோட கர்ஸ் ஒன்று உடஞ்சனால இனிமேல் எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அது இல்லாம நடக்காம இருந்துச்சா ஓகே பயர்ன் மியூனிக் வராதுன்னு ஒன்று சொல்லியிருக்கலாம். பட் அது உடஞ்சிட்டு யாருக்குமே அந்த கர்ஸ் உடையும் ஸ்பர்ஸ் விட்டு வெளியே வந்தா. ஸோ அதனால பயர்ன் மியூனிக் ஆப்வியஸ்லி ஃபார் மீ அவங்க தான் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபேவரட்ஸ். ஐ திங்க் தே வில் வின் இட். ஸோ ஆப்வியஸ்லி அட்லாண்டாவை தோக்கடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் PSG vs Chelsea, another very good match. இது அந்த சிட்டி அண்ட் இவங்களும் நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்பப்போ ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ another very good ஃபிக்ஸ்சர் Chelsea and PSG. செல்சி வந்து ஒரு அன்பிரடிக்டபிளான டீம். அண்ட் பிக் ஸ்டேஜ் வரும்போதெல்லாம் அவங்க எப்பவுமே நல்லா ஆடுவாங்க. பிரீமியர் லீக்ல இன்கன்சிஸ்டண்டா இருந்தாலுமே பிக் ஸ்டேஜ் வரும்போது நாக் அவுட் ரவுண்டோ இல்லை சாம்பியன்ஸ் லீகோ பெரிய டோர்னமெண்ட்ஸ் வரும்போதோ எப்படியோ ஒரு தில் ப்ரொடியூஸ் அ ரிசல்ட். ஸோ அவங்கள ஈஸியாக இடப்பட முடியாது. இவன் தோ PSG ஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், இவங்கள வந்து செல்சி ஈஸியாக இடப்பட முடியாது. அண்ட் ரொசினியர் வந்ததுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் விளாண்டு புதுசா என்னமோ ஒன்று கொண்டு வந்திருக்கான் ரொசினியர். எனக்கு ஸ்டார்டிங்ல வரும்போது இதே எனக்கும். பட் ரொம்ப அப்படி கேஷுவலா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே ரொம்ப மைன்யூட்டா கவனிச்சா ரொசினியர் ஹேஸ் சம் டாக்டிக்ஸ் இருக்கு. ஆர்சனல் மெத்தட் சொல்லி கொடுத்தது வந்து ரொசினியர் தான். ஸோ he has something in it, ஒரு எக்ஸ்பெக்டர் ஒன்று இருக்கு. அதனால இது ரொம்ப டஃபா இருக்கும். பட் ஐ திங்க் PSG will win, go through அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம போடோ கிளிம்ஸ் வர்சஸ் போடோ கிளிம்ட். இந்த சர்ப்ரைசிங்கா அவங்க சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னா அது எத்தனையோ வருஷம் கழிச்சு, ஒரு 30-40 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க செகண்ட் டைம். ஆமா, ரவுண்ட் ஆஃப் 16க்கு இவங்க அந்த பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனதே பெரிய விஷயம். பெரிய தலைகளும் தோக்கடிச்சாங்க. எல்லாம் பெரிய சிட்டி, அட்லெட்டிகோ மேட்ரிட், இன்டர் மிலான், அது ரெண்டு டைம் எல்லாம் தோக்கடிச்சு அங்க வந்ததே பெரிய விஷயம். அங்கேயுமே இன்டர் மிலான் 2 டைம் தோக்கடிச்சு இங்க ரவுண்ட் ஆஃப் 16 இட்ஸ் வெரி பிக் அச்சீவ்மெண்ட். அவங்கள ரொம்ப பாராட்டி ஆகணும். பிகாஸ் என்ன அங்க வந்து ஆக்சுவலி அவங்க வந்து நார்வே. ஆமா. ஸோ நார்வீஜியன் லீக் இப்போ வந்து ஸ்டாப் ஆகி போயிருக்கு. நவம்பர்ல ஸ்டாப் ஆயிட்டு. அப்படியா? ஆமா. அங்க அப்பத்துல இருந்து இப்ப நடக்கவே இல்லை. அங்க எதுவுமே மேட்சஸ் நடக்கல. நார்வேல மேட்சஸ் எதுவுமே நடக்காம ஃபுல்லா ஸ்டாப் ஆயிருக்கு. அவங்க சுத்தமா ஃபுட்பால் விளையாடாம இருக்காங்க. என்ன ரீசன்? அங்க ஒரு வின்டர் இது கொஞ்சம் அதிகமா என்னமோ ஒரு அதான் நினைக்க காரணம். ஏதோ ஒரு கிளைமேட், ஏதோ ஒரு ரீசன், ஒரு ஹார்ஷ் கிளைமேட்டா என்னமோ ஒன்று இருக்கிறதுனால அங்க சுத்தமா ஸ்டாப் ஆகி போயிருக்கு.
அப்படி இருக்கும்போது விளையாண்டாலே டச்ல இருந்தாலே கஷ்டம். பெரிய பெரிய டீம் இவங்க அப்படி இருந்துட்டு இப்படி விளையாண்டாங்கன்னா ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இதே செல்ஃப் அவங்களுக்கு ஒரு பெரிய வின் மாதிரி தான், நான் அப்படிதான் பாக்கேன். ஸோ ஈவன் தோ இவ்வளவு தூரம் வந்தாலும் இப்ப யாரும் போடோ ஸ்போர்ட்டிங் டஃப்பா இருக்கும். இதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலி இதுவுமே இட்ஸ் நாட் லைக் ஒரு ஜாயிண்ட் கிளப் கிடைச்சிட்டாங்க, விச் இஸ் a very good thing. நல்ல வேலைக்கு அவங்களுக்கு இது கிடைக்கல. அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு டீம் இல்லாட்டி கொஞ்சம் அப்கிரேடான ஒரு டீம் அப்படி ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவங்க அப்கிரேடான டீம். பட் ஃபார்ம் வைஸ் பார்த்தோம்னா போடோ கிளப் மேட்ச் டு ஸ்போர்ட்டிங் தான் சொல்ல முடியும். பிகாஸ் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து போடோ கிளப் அண்ட் ஸ்போர்ட்டிங் ஈக்குவலா தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க ஃபார்ம் அப்படி இருக்கு. தே ஆர் பிளேயிங் வெரி குட் ஃபுட்பால். அண்ட் இத்தனை பெரிய டீம் தோக்கடிச்சிட்டு வரும்போது நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்போர்ட்டிங் வித் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் ஸ்போர்ட்டிங் ஷுட் வின். ஆனா ஒரு எட்ஜ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா கிளிம்ட் வரும். பட் அதான் என்ன சொல்லுவாருன்னா கேம்பிள், ஐ டேக் அ கேம்பிள். ஐ திங்க் போடோ கிளிம்டோட ரன் இன்னும் நானும் அதான் யோசிக்கிறேன். போடோ கிளிம்ட் செமிஃபைனல் குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போகணும், குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வரவும் செய்யணும். They deserve it and will take a gamble. I think Bodo Glimt will same Bodo Glimt. Next வந்து லிவர்பூல் vs Galatasaray. எனக்கு பிடிக்காத இன்னொரு டீம். ரெண்டுமே பிடிக்காது. என்ன லிவர்பூல் பிடிக்காது, Galatasaray வந்து பிடிக்காத ஒரே ஒரு காரணம் என்னன்னா 92 93 ல எங்களை ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணாங்க. யுனைட்டட் அங்க போயிருக்கும்போது ரொம்ப அதுவுமே இன்னொரு ஒரு ஆஸ்திரேலியான ஒரு ஸ்டேடியம் கிரவுடு, அந்த டீம் அந்த ஃபேன்ஸ் ரொம்ப கொடூரமா இருப்பாங்க அவங்க எல்லாம். சோ அங்க போய் விளையாடுறது வந்து ஈஸி. நீங்க நினைக்கிறேன் லிவர்பூலுக்கு ஈஸியான ஃபிக்சர் கிடைச்சிருக்கா இல்ல டஃப்பா? நார்மலா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஈஸியான ஃபிக்சர் ஃபார் லிவர்பூல். பட் லிவர்பூல் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல எனி டைம் இஸ் டஃப் ஃபார் them, எஸ்பெஷலி Galatasaray. ஏன்னா Galatasaray நல்ல டீம் தான் தோக்கடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆமா, யுவென்டஸ் தோக்கடிச்சிட்டு வந்திருக்காங்க. இட்டலியோட ஒரு பெரிய டீம். இவன் வந்து ஃபார்ம்ல இல்லைனாலுமே ஸ்டில் அவங்கள தோக்கடிக்கிற ஈஸி கிடையாது. அண்ட் லிவர்பூலுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இதுக்கு இன்னும் டஃபா இருக்கும் போதுன்னா அதே காரணம் தான். Galatasaray ஹோம்ல போய் விளையாடுறது ஈஸி கிடையாது. இது வந்து ரெண்டு டீம்ஸ் நோன் ஃபார் தேர் ஆஸ்திரேலியா. நம்ம ஆன்ஃபீல்ட் Galatasaray ஸ்டேடியம் அப்படிதான். அவங்க ரொம்ப ஃபேன்ஸ் பைத்தியமாக்கி விட்டுருவாங்க. ரொம்ப பைத்தியமான ஃபேன்ஸ், ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. ஆஸ்திரேலியா இருக்கும் அவங்கள வந்து ஈவன் பிளேயர்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு ரோர் பண்ணாங்க, எனர்ஜி கொடுப்பாங்க. அண்ட் Galatasaray நல்லா விளையாண்டு வந்ததுனால இட்ஸ் நாட் ஈஸி. பட் ஸ்டில் லிவர்பூல் வின் பண்ணிருமோன்னு ஏன்னா அகைன் லிவர்பூலுக்கும் அந்த சாம்பியன்ஸ் லீக் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ லிவர்பூல் வில் ஐ திங்க் ஜஸ்ட் ஆமா. அப்புறம் செகண்ட் லாஸ்ட் பார்சிலோனா vs நியூகாசில். ஈஸி. ஐ திங்க் சொல்றதுக்கு எதுவும் டஃப் கொடுப்பாங்க, கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியூகாசில் அந்த அளவுக்கு டம்மி டீம் கிடையாது. ஆனா டஃப் கொடுக்குற அளவுக்கு டீம் தான். பட் பார்சிலோனா ஐ திங்க் ஈஸி இல்ல, ஏதோ ஒன்று பார்சிலோனா வில் கோ த்ரூ. ஆமா, கண்டிப்பா. அண்ட் ஏன்னா அகைன் சாம்பியன்ஸ் லீக் வருஷம் அவங்க விளையாடுற ஒரு டீம். வெரி பிக் ஸ்டார்ஸ். நம்ம யமால், லெவன்டோவ்ஸ்கி, ஃபெரன் டோரஸ், எல்லாருமே, ராஷ்ஃபோர்டுமே இருப்பாங்க நல்லா விளையாடுறதுனால. எல்லாருமே ஆப்வியஸ்லி பார்சிலோனா இஸ் a very giant club, they'll go through. and நியூகாசிலுக்கு அந்த lack of experience in championship. ஈவன் அவங்க ஸ்ட்ரைக்கர் வோல்டமாடும் பெருசா இப்போ அவ்வளவுதான் ஃபார்ம் அவுட் வந்த உடனே நல்லா பண்ணிட்டு இருந்த டைகர் அப்படியே ஃபார்ம் போயிட்டு கஷ்டம் அவங்களுக்கு. பார்சிலோனா will go through. So last Tottenham vs Atletico Madrid. ரெண்டுமே டம்மி டீமா ஆயிட்டு. டாட்னம் என்ன செய்ய அவனுக்கு வெறும் அதான் லாஸ்ட் வச்சிருக்கேன். அதுக்கு தான் ஆமா எல்லாரும் யோசிச்சுட்டு தான் வந்திருக்கான். சோ இவனுக்கு கோவம் இருக்கும் இல்லை, எனக்கு டாட்னம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஆஸ் அ ஆர்சனல் ஃபேன் அவனுக்கு தான் வெறுப்பு அதிகமா இருக்கணும். ஆனா எனக்கு டாட்னம் பேர் எடுத்தாலே இப்போ ரொம்ப கோவமா இருக்கு. எஸ்பெஷலி இன்னும் யூரோப்பால கோவம் அடிச்சு கூட அது 10 மடங்கு கூடிட்டு. டாட்னம்லாம் they don't deserve to play football. ரெலகேஷன் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரெலகேட் என்னமோ ரெண்டு டீமும் ரொம்ப டம்மியா விளையாண்டனால பிரீமியர் லீக்ல தப்பிச்சிருக்காங்க அவங்க. இல்லைன்னா இன்னும் அவங்க கொஞ்சம் விளையாண்டா டஃப்பா இருக்கும். இன்னும் வாய்ப்பு இருக்கு அவங்க வெளியே போறதுக்கு. அவங்களுக்கு ஃபிக்சர் எல்லாமே அடுத்தது ரொம்ப டஃப். எல்லாமே டஃப். ஆமா, எல்லாம் டஃப். பெரிய பெரிய டீம்ஸ் இருக்காங்க. சரி, ஓகே, அது வேண்டாம். அட்லெட்டிகோ மேட்ரிட் வில் வின். ஈஸியோ they'll go through. because அட்லெட்டிகோ மேட்ரிட் நல்லா பிளே ஆஃப்ல நல்லா விளையாண்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் டஃப் கொடுத்தாங்க தான்.
டிரா பண்ணாங்க தானே ஃபர்ஸ்ட் கிளப் ரோஜுக்கு தானே 3-all டிரா 3-all டிரா பண்ணாங்க. அண்ட் செகண்ட் லெக்லயுமே ஒரு கோல் ஒரு அடிச்சாங்க. கோல் அடிச்சாங்க. ஆமா கிளப் ரூஜ் ஒரு கோல் அடிச்சாங்க. ஸோ அந்த 7-4 அக்ரிகேட்ல ஜெயிச்சிருந்தாங்க. 7-8-4ல. ஸோ அந்த ஒரு கண்டத்தை அவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்க அகைன் ஒரு சாம்பியன்ஸ் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் டீம். டியோகோ தெரியும், அட்லெட்டிகோ மேட்ச் ஜெயிச்சோம். he knows how to play. இதெல்லாம் பத்தி பேசவே வேண்டாம். டாட்னம் அட்லெட்டிகோ ஜெயிச்சிரும். அவ்வளவுதான். அதே கதை தான். அப்படிதான் டாட்னம் வராது, அட்லெட்டிகோ மேட்ரிட் will go through. So these are our predictions for Champions League next round. நம்ம round of 16 குவார்டர் ஃபைனல்ல இந்த டீம்லாம் தான் பாப்போம். இதுல இருந்து எத்தனை இது ஆமா எங்க ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்குன்னு பாப்போம். அடுத்த ஒரு சாம்பியன்ஸ் லீக் வீடியோல திரும்பவும் சந்திப்போம். பை ஃப்ரம் விக்ரம்.